வெல்கம் டு ஊர்வது அறிவு. நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் ஒரே மாதிரி டெசிமல் நம்பர் இருந்தா, அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க டெசிமல் பிளேஸ் சேமா இருந்தா, இந்த கேஸ்ல டெசிமல் சைனை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பிராக்ஷன்ல நியூமரேட்டர்ல இருக்க நம்பர்லயும் டினாமினேட்டர்ல இருக்க நம்பர்லயும் இருக்க டெசிமல் நம்பர்ல இருக்க டெசிமல் பிளேசஸ் சேமா இருந்தா, அதாவது நியூமரேட்டர்லயும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டினாமினேட்டர்லயும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருந்தா, அப்போ நியூமரேட்டர்ல இருக்க நம்பர்லயும் டினாமினேட்டர்ல இருக்க நம்பர்லயும் இருக்க டெசிமல் சைனை எடுத்துட்டு ஹோல் நம்பராவே எழுதிடலாம். எக்ஸாம்பிளுக்கு 1.84 டிவைடட் பை 2.99 டெசிமல் ஃபிராக்ஷன் எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல இருக்க 1.84லயும் டினாமினேட்டர்ல இருக்க 2.99லயும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் தான் இருக்கு. அதாவது நியூமரேட்டர்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 84 இருக்கு, டினாமினேட்டர்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 99 இருக்கு. அப்போ நம்ம 1.84 டிவைடட் பை 2.99 டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி 184 டிவைடட் பை 299 எழுதிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த 184 டிவைடட் பை 299 நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அப்படி 184 divided by 299 நம்ம simplify பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 8 divided by 13. மேத்தமேட்டிக்கலா பாத்தீங்கன்னா 1.84 divided by 2.99 is equal to 184 divided by 299 is equal to 8 by 13. இந்த வீடியோல டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர டெசிமல் பிளேஸ் நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் சேமா இருந்தா அப்ப எப்படி டெசிமல் சைனை ரிமூவ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி.